323 கொள்கலன்களில் வந்தது விடுதலை புலிகளினுடைய ஆயுதங்கள் என்று சொல்லி பாராளுமன்ற உறுப்பினரும் மருத்துவருமாகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பாராளுமன்றத்தில் சொன்னதான் சொன்னார். தென்னிலங்கை பத்தி எரியுது என்று சொல்லலாம். எல்லா ஊடகங்கள், சிங்கள ஊடகங்கள், ஆங்கில ஊடகங்களில் செய்திகள் மாறி மாறி இது சம்பந்தமாக ஆய்வுகள் செய்யப்படுது. போதா குறைக்கு அரசியல்வாதிகள் ஆளாளுக்கு ஒரு கருத்துக்களை சொல்லி கொண்டிருக்கிறோம். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் சுங்க திணைக்களம் பதறி துடிச்சு நேற்று ஒரு மிகப்பெரிய ஒரு அறிக்கை ஒன்றை விட்டுருக்குது. எனவே அந்த அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அதோட விமல் வீரவன்ச இருக்கார் தானே, அவர் பயந்து போயிட்டார். பயந்து போய் அவரும் ஒரு அறிக்கை விட்டிருக்கார். எனவே விமல் வீரவன்ச என்ன அறிக்கை விட்டிருக்கிறார், இது மாதிரியான எல்லா விவரங்களையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். இது முதலாவது செய்தி. அடுத்தது, விடுதலை புலிகள் மீண்டும் வரப்போகிறார்கள் என்று சொல்லி தவறான செய்திகளை பரப்பி மக்களை குழப்புபவர்களை கைது செய்ய வேண்டும் என நேற்று போலீஸ் தலைமையகத்தில் ஒரு முறைப்பாடு ஒன்று செய்யப்பட்டிருக்கிறது. இந்த முறைப்பாட்டை செய்தவர் யார், என்ன காரணத்துக்காக இந்த முறைப்பாடு செய்யப்பட்டது, இது போன்ற விவரங்களையும் இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். இந்த இரண்டு பிரதானமான செய்திகள் உட்பட மேலும் சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன. ஒரு முக்கியமான கேலி சித்திரம் இருக்கிறது. எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். இன்று ஜூன் மாதம் 9ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு திங்கட்கிழமை. வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். சிறந்த அமரசிங்க என்று சொல்லி ஒரு ஆள், அவர் ஒரு சிங்கள சமூக ஆர்வலர் என்று சொல்லப்படுகிறது. சமூகம் சார்ந்த கருத்துக்களை சொல்பவர், சமூகத்தில் அக்கறையுள்ள ஒரு மனிதர். அவர் நேற்று கொழும்பில் இருக்கிற போலீஸ் தலைமையகத்துக்கு போயிட்டு ஒரு முறைப்பாடு ஒன்று செய்திருக்கார். அந்த முறைப்பாட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கு சொன்னால், இலங்கையில் மீண்டும் விடுதலை புலிகள் வரப்போகின்றார்கள், தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகிறார்கள் என்று சொல்லி ஒரு சில அரசியல்வாதிகளும் அடிப்படைவாதிகளும் மதவாதிகளும் திரும்ப திரும்ப மக்கள் மத்தியில் சொல்லிக் கொண்டே இருக்கணுமாம், சொல்லி மக்களை குழப்பிக் கொண்டே இருக்கணுமாம். எனவே இந்த மாதிரியான ஆட்களை உடனடியாக கைது செய்யணும்னு சொல்லி இந்த சமூக ஆர்வலர் சிறந்த அமரசிங்க போலீஸ் தலைமையகத்தில் முறைப்பாடு கொடுத்திருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த இனவாதிகளும் அடிப்படைவாதிகளும் தாங்கள் தோத்து கொண்டு போற நேரத்தில் தேர்தலையோ மற்ற நேரங்களையோ தோல்விகளை தழுவைக்குள்ள மக்களை வேணுமென்றே குழப்பறதுக்காக இந்த மாதிரியான கதைகளை சொல்லினமாம். அதாவது இயக்கத்தின் பேரை பயன்படுத்தி இயக்கம் திரும்ப வரப்போது எங்களுக்கு வாக்கு போடுங்கன்னு சொல்லி கொண்டிருக்கிறோமாம். எனவே இவர்களுடைய தொல்லை தாங்க முடியாமல் இவர் என்ன செய்ய போலீஸ்ல போயிட்டு முறைப்பாடு செய்திருக்கார். அது மட்டும் இல்லாமல் கிட்டல்ல மே 18 நினைவு நாள் கொழும்பு கடற்கரையில் வெள்ளவத்தையில் அனுஷ்டிக்கப்பட்டது தானே, அதை குழப்பறதுக்கு ஒரு சில ஆக்கள் குழப்பினவே தானே சில சிங்கள அடிப்படைவாதிகள், அவர்களையும் கைது செய்யணும், இந்த மாதிரியான ஆக்களை நாட்டில் விட்டு வைக்க வேண்டாம்னு சொல்லி இவர் தன்னுடைய முறைப்பாட்டில் சொல்லியிருக்கார். நல்ல மனுஷனா இருக்கிறார். ஏனென்று சொன்னா போய் இப்படி ஒரு முறைப்பாடு ஒன்றை போலீஸ்ல கொடுத்திருக்கிறார். ஏனென்று சொன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இனவாதிகளும் அடிப்படைவாதிகளும் எப்ப பார்த்தாலும் இயக்கம் பெறப்போது இயக்கம் வெளிநாட்டில் இருக்குது, வெளிநாட்டிலிருந்து இயக்கம் உருவாகுது என்று சொல்லி மாத்தி பொய்யான கதைகளை பரப்பி சிங்கள மக்களை போட்டு குழப்பி கொண்டிருக்கணும். தானே, அதை நம்புறதுக்கண்டும் கொஞ்சம் சிங்கள மக்கள் இருக்கணும், எது சொன்னாலும் நம்புறதுக்கு சொல்லி அவையில் இந்த உண்மைகளை ஆய்வு செய்து பார்க்கறையில அப்படியே நம்புறது. எனவே அப்படி நம்பக்கூடிய மக்களை தொடர்ந்து ஏமாத்தி கொண்டு பொய் சொல்லி கொண்டிருக்கணும் இந்த அடிப்படைவாதிகளும் இனவாதிகளும் மதவாதிகளும் தங்களுடைய தேவைக்காக. எனவே இந்த மனுஷன் பார்த்தது கடைசியில் பொறுக்கேலாம போயிட்டு போலீஸ் தலைமையகத்தில் போயிட்டு இப்போ முறைப்பாடு செய்திருக்கு, இந்த மாதிரி கதை பரப்புறாக்களை உடனடியாக கைது செய்யுங்கன்னு சொல்லி. இந்த சமூக ஆர்வலருடைய பேர் சிறந்த அமரசிங்க. எனவே நாங்கள் இனி அப்படி சொல்லக்கூடாது, சிறந்த அமரசிங்க என்று சொல்லணும், அதுதான் பொருத்தமாக இருக்கும். ஜனவரி மாதம் 18ஆம் தேதி விடுவிக்கப்பட்ட அந்த 323 கண்டெய்னர்ஸுக்குள்ளே விடுதலை புலிகளினுடைய ஆயுதங்கள் இருக்குன்னு சொல்லி டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பாராளுமன்றத்தில் உரையாற்றினார். இப்போ தென்னிலங்கையை பத்தி எரியுது என்று சொல்லலாம். எல்லா சிங்கள ஊடகங்களையும் ஆங்கில ஊடகங்களையும் இது சம்பந்தமாக மாற்றி செய்திகள் போட்டு ஆய்வு கட்டுரைகள் போட்டு அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ அது இதுன்னு சொல்லி மாறி செய்திகள். அது ஒரு பக்கம். அரசியல்வாதிகள் தங்கட பக்கத்துக்கு தாங்கள் ஆளாளுக்கு ஒரு கருத்துக்களை சொல்லி மக்களை குழப்பி கொண்டிருக்கிறோம். இன்னொரு பக்கம் அதோட அரசாங்கம் அரசாங்க அமைச்சர்கள் திணைக்களங்கள் என்று சொல்லி எல்லாருமே கருத்து சொல்ல வேண்டியதா போயிட்டு என்ன சொன்னா, அந்த 323 கண்டெய்னர்ஸுக்குள்ளே என்னதான் இருக்குன்னு சொல்லி யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா, இந்த சம்பவம் நடந்தது கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு முதல், அதாவது ஜனவரி மாதம் 18ஆம் தேதி. அப்பயே அந்த 323 கண்டெய்னர்ஸ் நாட்டுக்குள்ள வந்துட்டுது. ஆனா இவ்வளவு காலமும் இல்லாத பரபரப்பு டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பாராளுமன்றத்தில் அது இயக்கத்தினுடைய ஆயுதங்கள் என்று சொன்ன உடனே இப்ப எல்லா
காலமும் பத்தி எரிஞ்சு கடைசியில் வந்து சுங்க திணைக்களம் வந்து அழாத குறையாக நேற்று ஒரு பெரிய ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்கணும். அந்த அறிக்கையில் என்ன சொல்லிக்கணும்னு சொன்னால், இல்லை அந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் நாங்கள் செக் பண்ணி தானே உள்ளுக்க விட்டுறாங்க, அதை செக் பண்ணாமல் எதையுமே நாங்கள் விடையலை, அதில் வந்து சட்டவிரோதமான பொருட்கள் எதுவுமே இருக்கையில், ஆயுதங்கள் இருக்கையில், டாக்டர் அர்ச்சுனா சொல்கிற மாதிரி அதில் வந்து விடுதலை புலிகளுடைய ஆயுதங்களோ அப்படி எதுவுமே இருக்கையில், அதில் இருந்த பொருட்களை பற்றி ஒரு பட்டியல் ஒன்று வெளியிட்டிருக்கணும். அதாவது தொழிற்சாலைகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள், பிளாஸ்டிக், நூல் வகைகள், ரசாயன பொருட்கள், மோட்டார் வாகன உதிரி பாகங்கள், விலங்குகளுக்கான உணவுகள், இயந்திர உபகரண வகைகள், பூச்சி கொல்லிகள், சீமந்து, இரும்பு குழாய்கள், உரம் மற்றும் பலகை போன்ற பொருட்களால் அதில் இருந்ததை ஒழிய ஆயுதங்கள் இருக்கவே இல்லை என்று சொல்லி சுங்க திணைக்களம் வந்து மிகப்பெரிய ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜனவரி மாதம் 18ஆம் தேதி எதுக்காக அந்த 323 கண்டெய்னர்ஸ் வந்து அவசரமாக விடுவிக்கப்பட்டு சொன்னால், ஒவ்வொரு நாளுமே வந்து 1500 வரையான கண்டெய்னர்ஸ் வந்து சுங்க திணைக்களத்துக்கு வருமா, கொழும்புக்கு வருமா. அப்படி வார ஒவ்வொரு கண்டெய்னரையும் வந்து 6 நாட்களுக்குள்ள கிளியர் பண்ணி அனுப்பணுமாம். அது தங்களுடைய கடமையாம். அப்படி 6 நாட்களுக்கு மேலே தாமதிச்சா அடுத்த வார கப்பலில் இருந்து கண்டெய்னர் இறக்கிறதுக்கு வந்து இடம் இல்லையாம். அதால் வந்து சில கப்பல்கள் வந்து திரும்பி போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குமாம். அப்படி வந்து கப்பல்கள் வந்து திரும்பி போகக்குள்ள அதுக்குரிய கூலியை வந்து சுங்க திணைக்களம் தான் கொடுக்க வேண்டியிருக்குமாம். அது பொதுமக்களுடைய காசாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு கண்டெய்னர் வந்து 6 நாட்களுக்கு மேலேயும் சுங்க திணைக்களத்தில் இருக்குமாக இருந்தால், அதை கிளியர் பண்ணாமல் இருந்தால் அதுக்கு எதிராக வந்து அதை இறக்குமதி செய்த இறக்குமதியாளர் இருப்பார் தானே, இப்போ பிஸ்னஸ் மேன் அவையெல்லாம் இறக்குமதி செய்வினோம் இந்த கண்டெய்னர்ஸ், அவையை வந்து வழக்கு போடலாமாம். எனவே சுங்க திணைக்களத்துக்கு வந்து இங்காலே மடி அங்காலே மடி, எனவே தாங்கள் நடுவில் ரெண்டு கஷ்டப்படுறோம். அதோட வந்து சில நாட்களில் சில பண்டிகை காலங்களில் வந்து 3000 கண்டெய்னர்ஸ் வரைக்கும் வரும். எனவே அதை கிளியர் பண்ணுறதுக்கு நாங்கள் கஷ்டப்பட வேண்டியிருக்குன்னு சொல்லி பெரிய ஒரு விளக்கம் என்று சொல்லியிருக்குது சுங்க திணைக்களம். இது எல்லாத்துக்கும் காரணம் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பாராளுமன்றத்தில் ஆற்றின அந்த உரைதான். அது மட்டும் இல்லாமல் அந்த 323 கண்டெய்னர்ஸும் வந்து 180 இறக்குமதியாளர்களுக்கு சொந்தமானதாம். அது வந்து பல்வேறு நாடுகளில் சுவிட்சர்லாந்து உட்பட சீனா மற்றும் இந்தியா என்று சொல்லி பல்வேறு நாடுகளில் இருந்து வந்தது. அதுக்குள்ள இந்த பொருட்களால் இருந்தது. இதை தவிர வேறு எந்த பொருட்களும் இருக்கையில், அதுக்குள்ள ஆயுதங்களும் இருக்கையில் என்று சொல்லி சத்தியம் பண்ணாத குறையாக நேற்று அறிக்கை விட்டிருக்கிறது சுங்க திணைக்களம். சரி, சுங்க திணைக்களத்தினுடைய அறிக்கை இப்படி இருக்கும்போது விமல் வீரவன்ச இருக்கார் தானே, அவர் சும்மாவே கண்ட அறிக்கையெல்லாம் விடுவார். பிறகு இயக்கத்தினுடைய ஆயுதங்கள் என்று கேள்விப்பட்டோன்னா அவர் பயந்துட்டார், அவர் நம்பிட்டார். டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சொன்னதை வந்து உண்மையாகவே நம்பிட்டார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், அது எப்படி ஆயுதங்களை வந்து உள்ளுக்கு எடுக்க முடியும், இப்படியோ அரசாங்கம் பொறுப்பில்லாமல் நடந்து கொள்வது. இப்போ நீங்கள் பக்கத்தில் பார்க்குறீங்களா, அவர் விட்ட அறிக்கையை வந்து பெரிய ஒரு அறிக்கை வந்து ஆங்கிலத்தில் விட்டுருக்கார். இப்படியோ அரசாங்கம் பொறுப்பில்லாமல் இருக்கும், ஆயுதங்களை எப்படி நாட்டுக்குள்ளே கொண்டு வந்தால் பாதுகாப்பு என்ன ஆகிறது, இதுக்கு எதிராக எல்லா எதிர்க்கட்சிகளும் ஒன்று கூடி உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் என்று சொல்லி மின்னி முழங்கி வச்சிருக்கார் விமல் வீரவன்ச. சுருக்கமாக சொல்ல போனால் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் சொன்னதை வந்து அவர் நம்பிட்டார். நம்பி ஒரு பெரிய ஒரு அறிக்கை விட்டுக்கார். அவர் நினைச்சு கொண்டிருக்கார் என்று சொன்னால், அந்த 323 கண்டெய்னர்ஸுக்குள்ளே வந்து நாட்டுக்குள்ளே பெருந்தொகை ஆயுதங்கள் வந்துட்டுது, நாட்டினுடைய பாதுகாப்புக்கு பிரச்சனை வரப்போகுது என்று சொல்லி அவர் பாட்டுக்கு ஒரு அறிக்கை விட்டுக்கார். உண்மையிலேயே நம்பினாரா இல்லை இதை ஒரு சாட்டா வச்சு கொண்டு ஒரு அறிக்கையை விடுவோம் என்று விட்டாரோ இன்னும் தெரியல. இப்படி வந்து இப்போ தென்னிலங்கையை வந்து மிகுந்த பரபரப்பாக இருக்குது. இப்போ சுங்க திணைக்களம் வந்து கடைசியாக இந்த ஒரு அறிக்கையை விட்டுருக்குது. இனி இந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஓயும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம். வவுனியா ரம்பைக்குளம் பகுதியில் ஆயுதங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. இந்த சம்பவத்தில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ரம்பைக்குளம் பகுதியில் ஹொரவப்பொத்தான வீதியில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்காரர் வந்து இந்த கழிவுகளை போடுறதுக்கு கிடங்கு வெட்டுவோம் என்று சொல்லி ஜேசிபி மிஷினை கொண்டு வந்து கிடங்கு வெட்டி இருக்கணும். கிடங்கு வெட்டைக்குள்ளே பார்த்தா அதுக்குள்ளே வந்து ஒரு பையில் சுத்தப்பட்டு உக்கின நிலையில் 2 T56 வகை துப்பாக்கிகளும் அதுக்கு தேவையான 450 ரவைகளும் என்று சொல்லி அதுக்குள்ளே இருந்திருக்குது உக்கின நிலையில். அது வந்து உடனே வீட்டுக்காரர் கண்டு பதட்டமாகி போலீஸுக்கு போன் பண்ணி சொல்லி போலீசார் வந்து அதை மீட்டிருக்கிறார்கள். இப்பொழுது போலீசார் அது சம்பந்தமான விசாரணைகளை வந்து ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த ஆயுதங்கள் வந்து 20 வருடங்களுக்கு முற்பட்டதாக இருக்கலாம் என்று சொல்லி அவர்கள் சந்தேகப்படுகிறார்கள். எனவே வவுனியா ரம்பைக்குளம் பகுதியில் 20 வருடங்களுக்கு முற்பட்ட ஆயுதங்கள் என்று சொன்னால் அதை யார் பாவிச்சிருக்க கூடும் என்றதை வவுனியாவில் இருப்பவர்கள் வந்து ஓரளவு ஊகிக்க முடியும். எனவே விசாரணைகள் இந்த முடிவில் வந்து உண்மைகள் தெரிய வரும். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். பாவனையாளர்கள் அதிகார சபை என்று சொல்லி ஒரு அமைப்பு இருக்குதானே, CAA என்று சொல்லப்படுற ஒரு அமைப்பு. அவையில் வந்து கொழும்பில் ராஜகிரிய பகுதியில் ஒரு சுற்றி வளைப்பொன்றை மேற்கொண்டு ஒரு சில அழகு சாதன பொருட்கள், வாசனை திரவியங்களை வந்து கைப்பற்றியிருக்கணும். அதாவது இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இந்த பொருட்களை வந்து கைப்பற்றியிருக்கணும். என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இந்த பொருட்கள் எல்லாம் வந்து இங்கிலாந்தில் தயாரிக்கப்பட்டது, ஆஸ்திரேலியாவில் தயாரிக்கப்பட்டதுன்னு சொல்லி பச்சை பொய் சொல்லி அதை வந்து வித்திரிக்கணும். அது முதலாவது குற்றம். ரெண்டாவது வந்து அதனுடைய
பாவனை திகதி வந்து ஏற்கனவே முடிஞ்சுதாம். அந்த பாவனை திகதியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி புதிய திகதி போட்டு 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முடியுது என்று சொல்லி அதிலேயும் ஒரு பொய்யை சொல்லி வித்திருக்கணும், ஆன்லைனில் வித்திருக்கணும். அதாவது பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு சில ஆட்களை பயன்படுத்தி சமூக வலைத்தளங்களில் இந்த கிரீமை பூசினீங்கன்னு சொன்னால் நீங்கள் வெள்ளையாக வரலாம், இந்த வாசனை திரவியத்தை பூசினீங்கன்னு சொன்னால் எல்லாரும் உங்களை திரும்பி பார்ப்பினோம், இந்த மாதிரி பொய்யான விளம்பரங்கள் எல்லாத்தையும் சொல்லி வித்திருக்கணும். கடைசியாக போய் பாவனையாளர்கள் அதிகார சபை போய் சுற்றி வளைப்பு செய்து ரைட் செய்து அவைகளை பிடிச்சிருக்கணும். எனவே நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த பொருட்கள் வந்து சிலவில் நீங்கள் கூட வாங்கியிருக்கலாம் தவறுதலாக. எனவே இந்த பொருட்களை வந்து உபயோகிக்க வேண்டாம் என்று சொல்லி பாவனையாளர்கள் அதிகார சபை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. ஏன்னு சொன்னால் ஒன்று வந்து டேட் முடிஞ்சது, ரெண்டாவது வந்து இங்கிலாந்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது, ஆஸ்திரேலியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது எல்லாமே வந்து பொய் என்று சொல்லியும் அதற்கான ஆதாரங்கள் எதுவுமே அவர்கள் சமர்ப்பிக்கல. இப்போ வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்தால் அதுக்கு டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னு தானே, எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸும் கொடுக்கலையாம். உள்ளூரில் எங்கேயோ உற்பத்தி செய்து போட்டு அல்லது சீனாவிலிருந்து இறக்குமதி செய்து போட்டு சும்மா கதை விட்டுருக்கணும், இங்கிலாந்திலிருந்து வந்திருக்குது, ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்திருக்கு என்று சொல்லி. எனவே பாவனையாளர்கள் அதிகார சபை வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கிறது, இந்த பொருட்களை வந்து பாவிக்க வேண்டாம்னு சொல்லி. அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். இந்த கேலி சித்திரம் வந்து 2 பகுதிகளை கொண்டது, அன்று இன்று என்று சொல்லி. அதில் அந்த அன்று என்ற செக்ஷனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருத்தர் நிற்கிறார், கையில் ஒரு வாள் வச்சுக்கொண்டு பெரிய நகைகள் எல்லாம் போட்டுக்கொண்டு பெரிய கிங் மாதிரி அரசன் மாதிரி நிற்கிறார், கண்ணாடியும் போட்டுக்கொண்டு. அவருக்கு கிட்ட யாருமே போக முடியாது, ஏன்னு சொன்னால் அப்படி ஒரு கெத்தாக நிற்கிறார். அது அன்று. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறைச்சாலையில் போடுற அந்த உடுப்பையும் போட்டுக்கொண்டு பரிதாபத்தோட பாவப்பட்ட ஜென்ம மாதிரி நிற்கிறார். இப்போ ஏன்னு சொன்னால் கடந்த காலங்களில் இந்த மாதிரி இருந்தாக்கள் நிறைய பேர் வந்து இப்போ சிறைச்சாலை காண்ற. எனவே அவர்களுடைய இந்த நிலைமையை வந்து இந்த கேலி சித்திரம் அழகாக எடுத்துக்காட்டுது. இந்த கேலி சித்திரம் மற்றும் இன்றைய காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.